Hello guys, welcome to our channel. So இன்னைக்கு வீடியோல சோயா சாஸ் எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். இல்ல ப்ரிசர்வேட்டிவே இல்லாம கடையில வாங்குற அதே டேஸ்ட் வீட்ல எப்படி சிம்பிளா பண்ற ரெசிபி நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு நான் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம கிளறிட்டே இருங்க. பாருங்க சுகர் கேரமலைஸ் ஆகுறது நல்லா தெரியுது. நல்லா கிளறிட்டே இருங்க கைவிடாம. சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வைக்க கூடாது. சுகர் நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்துட்டே இருக்கும். கப் சர்க்கரைக்கு 1 கப் டபுள் அமௌண்ட் வாட்டர் ஊற்றுறேன். 1/2 கப் எடுத்து ஊற்றுறேன். 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வீட் ஃப்ளவர் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு திக்கான பேஸ்ட் ஆக்கி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போதான் நம்மளோட சாஸ் வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இல்லைனா ரொம்ப லிக்விடாக தின்னாக இருக்கும். கடையில் வாங்கும்போது சாஸ் திக்காக இருக்கும்ல, அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நல்லா பொங்கி வருது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் சால்ட்டும் லெமனும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன் நல்லா அதில் பிழிஞ்சு விடும். பாதி லெமன் நல்லா ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது திக்காகிடும். அது ஆற அந்த ஹீட் வந்து கம்மியாச்சுனாலே அந்த சாஸ் வந்து ரொம்ப கெட்டியாகிடும். இது நல்லா அதனால் இந்த கன்சிஸ்டன்சிலே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை கிளாஸ் பாட்டில் அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் மாற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியே வச்சும் யூஸ் பண்ணலாம். கேரமலைஸ் வந்து இது வந்து சர்க்கரையாக மாறிடணும் அப்படின்னா பயப்படாத, கெட்டு போயிடணும் அப்படின்னா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனோட வீக்லி நியூ அப்டேட்ஸ் இருக்கும். இது மாதிரி கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோஸ் உங்களுக்கு வேணும்